அஸ்ஸலாமு அலைக்கும். ஆன்மீகத்தின் பாதை என்பது விவாதத்தின் பாதை அல்ல. அது பொறுமையுடன் கேட்டு உணர வேண்டிய பாதை. அது கேட்டு மதித்து புரிந்து கொள்ள வேண்டிய பாதை. அல்லாஹ் அனைத்தையும் இயக்குபவன் என்றால், வழிகாட்டுதல் அவன் கைகளில் இருந்தால், ஒருவர் எதையாவது கேட்டாலும் இல்லாவிட்டாலும் அதன் காரணமாக அவர்கள் வழிகாட்டுதலிலிருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள். அல்லாஹு தாலா ஆரம்பத்திலேயே இந்த நம்பிக்கையை கொண்டவர்களுக்கு வழிகாட்டுதலை அளிப்பான். ஆனால் பல விஷயங்களில் நமது நம்பிக்கைகள் சரியானவை அல்ல. நமது நாவால் அதை கூறினாலும் இதயத்தின் உள்ளே இருக்கும் நிலை வேறுபட்டதாகும். வழிகாட்டுதல் மற்றவர்களின் கைகளில் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். அல்லாவின் நூறால் ஒளியூட்டப்பட்டவர்களின் ஆரிஃப்களின் பாதையை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. அல்லாஹ் தனது ஒளி பெற்றவர்களான ஆரிஃபீன்களை மக்களின் முன் கொண்டு வரும்போது பல்வேறு ஞானங்களின் மூலம் மோமின்களை காஃபிர்களிடமிருந்தும் அல்லது மோமின்களை முனாஃபிக்குகளிடமிருந்தும் பிரித்து காட்டுவான். ஏனென்றால் முனாஃபிக்குகளுக்காக தொடர்ந்து போதனை செய்து அவர்களுக்காக நேரத்தை வீணடிப்பது மிகவும் கடினமும் சுமையான காரியமும் ஆகும். அந்த காரணத்தினால்தான் அவர்களை விலக்கி இந்த துறையிலிருந்து நீக்குவதற்காக அல்லாஹ் தாமே பலவிதமான ஞான வழிகளை பயன்படுத்துவான். அல்லாவின் மகத்தான மஷாயிக்களும் இந்த விஷயத்தில் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும்படி சில விஷயங்களை செய்வார்கள். இதை அல்லாவே நமக்கு கற்றுக் கொடுத்தது அல்லவா? சூரா அல் காஃபில் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஹிஸர் அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிச் சென்ற போது அந்த ஷேக் ஹிஸர் அவர்களுக்கு முன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களை செய்தார். இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள் ஏற்பட்டாலும் விவாதம் செய்வதற்கு முன் அல்லது விளக்கம் கேட்பதற்கு முன் அவர் பாதையை விட்டு விலகவில்லை, திரும்பி போகவில்லை என்றால் அப்படிப்பட்டவரே இதை கேட்க தகுதியானவர். ஆனால் அது தெளிவாகும் முன்பே அவர் திரும்பி போய்விட்டால் அல்லது பொறுமையின்மையால் தவறாக புரிந்து கொண்டு அதை விட்டு விடுவாரானால் அவர் ஆன்மீகத்துக்கு தகுதியற்றவர். அதுவே காரணம். ஆனால் அந்த கதையில் ஒரு விஷயம் உண்டு. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஹிஸர் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் அனுப்பினார். அதில் அல்லாவின் ஒப்புதல் இருந்தது. நமக்கு ஒரு ஷேக் கிடைக்கும் போது அந்த ஷேக் நமக்கு கிடைத்தது அல்லாவினால் என்றால் நாம் அவரை முழுமையாக நம்பலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு தரவில்லை என்றால் எவ்வாறு நம்ப முடியும்? இன்றைய ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது நாம் ஷேக்கை சந்திக்கிறோம். ஷேக்கின் முன்னிலையில் நீண்ட நாட்கள் அமர்கிறோம். சிலர் 10 ஆண்டுகள், சிலர் 30 ஆண்டுகள், சிலர் 50 ஆண்டுகள் கூட அமர்ந்துள்ளனர். அப்படி என்றால் ஷேக் என்ன கற்பிக்கிறார்? உண்மையான ஈமான் என்பது ஷேக்கின் மீது நம்பிக்கை வைப்பதே. அதுவே உண்மையாகும். ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஷேக் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த ஷேக் பொய்யானவர் என்றால் என்ன ஆகும்? அப்போது நாம் கற்றுக்கொள்வதற்கிடையில் ஷேக்கின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்ற விதியின் காரணமாக அவர் என்ன சொன்னாலும் அதை நம்பி அதன்படி நடந்து கொள்வோம். அதையே நம்முடைய ஈமானாக கூட எண்ணி விடுவோம். அவர் உண்மையான ஷேக் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் உண்மையற்றவராக இருந்தால் நாம் வழி தவறி விடுவோம். இது ஒரு பெரிய ஆபத்து. ஏனென்றால் ஷேக் பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். முரீத் எனும் சீடரின் அகிதா எனும் முழு நம்பிக்கைகளும் ஷேக்கின் கைகளில்தான் இருக்கும். ஷேக் கூறும் ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையான நம்பிக்கை கொண்டு வராமல் ஆன்மீக பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது சாத்தியமில்லை. அதனால்தான் அபு ஹுரைரா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 2 வகையான அறிவை அளித்தார்கள். அதில் ஒன்றை நான் உங்களிடம் கூறியுள்ளேன். ஆனால் 2வது அறிவை நான் கூறினால் நீங்கள் எனது கழுத்தை வெட்டுவிடுவீர்கள். ஆனால் ஒரு விதமான நுணுக்கமும் அறிவின் நெருக்கமும் உருவாகி கழுத்து வெட்டப்படும் நிலை வராத அளவுக்கு ஒருவர் வளர்ந்திருந்தால் அதை பற்றி பேசுவதில் எந்த தீங்கும் இல்லை. ஆனால் அந்த நிலைக்கு முன்பே அதை சொன்னால் நிச்சயமாக கழுத்து வெட்டப்படும். முரீத் முன்னிலையில் ஷேக் நிற்கும் போது
முரீத் சரியாக இதுதான் செய்வான். ஷேக் கூறும் விஷயங்களை முரீத் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்ன நடக்கும்? முரீத் கழுத்தை வெட்டுவான். யாருடைய கழுத்தை? தனது நம்பிக்கையின் கழுத்தை. ஆனால் முரீத் தனது நம்பிக்கையின் கழுத்தை வெட்டுவதை தடுக்கும் ஒரு முதிர்ச்சியை அடையும் முன் அந்த ஷேக் இந்த விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி என்றால் அந்த நம்பிக்கையின் முதிர்ச்சி எப்படி வரும்? அதற்கு ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த ஷேக் இருந்தாலும் அவர் கூறும் விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் முரீதை குறை கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சில முரீத்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறுவார்கள். மற்றவர்கள் என்ன முட்டாள்தனம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இரண்டும் தவறு. இதற்கான அளவுகோலையும் அதை சுட்டிக்காட்டும் அடையாளமும் இந்த வசனத்தில் உள்ளது. இது ஒரு மிகச்சிறந்த வசனம். அதை கேட்கும்போது ஒரு சிறிய சம்பவமாக தோன்றினாலும் அதற்குள் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. குர்ஆன் வசனம் 18:28 வஸ்பிர் நஃப்ஸகா மஅல்லஸீனா என்று தொடங்கும் வசனத்தின் இறுதி பகுதியில் ஜாக்கிரே கல்ப் எனும் இதயத்தில் அல்லாவின் ஜிக்ரை கொண்டவர்கள் ஆகியோரை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவர்கள் இதற்கு தகுதியானவர்கள். எனவே உங்களுக்கு இந்த அந்தஸ்தை வழங்கும் ஒரு ஷேக் இருந்தால் அவர் உங்கள் இதயம் அல்லாஹ் என்ற பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்தினால் நீங்கள் அந்த ஷேக்கை நம்பலாம். அல்லாவின் அங்கீகாரம் உள்ளது. அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஹிஸர் அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற அனுமதித்தது போல இதுவும் அந்த வகையான அங்கீகாரமாகும். அந்த தரத்தின்படி ஒருவர் உங்கள் ஷேக் என்று நீங்கள் உறுதியாக நம்பியவுடன் அவரை பற்றி கொள்ளுங்கள், வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கொண்டது போல நீங்களும் அதே வழியில் பற்றி கொள்ளுங்கள். இப்படி பற்றி கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். பின்னர் உங்கள் குர்ஆனும் உங்கள் ஹதீஸும் அனைத்தும் ஷேக்கிடமிருந்து வரும். ஆனால் நீங்கள் இந்த தரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் ஷேக்கை இவ்வாறு அளவிட வேண்டும். நீங்கள் ஷேக்கை அளவிடாமல் பற்றி கொண்டால் நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா அல்லது தவறாக இருக்கிறீர்களா என்று சொல்ல முடியாது. அப்போது அந்த ஷேக் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் நான் அடுத்து கூறவிருக்கும் விஷயங்களும் அந்த மாதிரியானதுதான். நான் பல மறைக்கப்பட்ட அறிவுகள் மற்றும் தீனின் யதார்த்தங்களை பற்றி பேசப் போகிறேன். சில நேரங்களில் நீங்கள் அவற்றுடன் ஒப்புக்கொள்வீர்கள், சில சமயங்களில் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். அவை நீங்கள் இதுவரை நம்பியதற்கு எதிராக கூட செல்லக்கூடும். இது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். ஏனென்றால் பயணம் ஹகீகத் எனும் உண்மையை நோக்கியே உள்ளது, பொருளாதாரத்தை நோக்கி அல்ல. இவை இரண்டும் இரண்டு கடல்கள் போன்றவை. ஒன்று ஷரியத், மற்றொன்று தரிகத். ஒன்று உப்பு நீர் போன்றது என்றால் மற்றொன்று தூய நல்ல நீர் போன்றது. அவற்றுக்கிடையே ஒரு தடை உள்ளது. குர்ஆன் வசனம் 55:19 வசனம் மரஜல் பஹரைனி யல்தகியான். மற்றும் ஒரு வசனம் 55:20 வசனம் பைனஹுமா பர்ஸகுல் லா யபகியான். அல்லாஹ் தஆலா வெளிப்புறமாக ஒரு நன்னீர் ஏரி மற்றும் ஒரு உப்பு நீர் ஏரி இருப்பதாக தெளிவாக கூறுகிறான். ஆனால் உள் அர்த்தத்தில் அவை இரண்டும் வெவ்வேறு நிலைகள். அதாவது இரண்டு வகையான அறிவுகள் உள்ளன. ஒரு அறிவிலிருந்து இன்னொரு அறிவிற்கு அவை முற்றிலும் வேறுபட்ட பொருந்தாத இரண்டு நிலைகள். ஆனாலும் அவைகளுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனால் அந்த தொடர்பை உணர்வதற்கு நீங்கள் இன்னும் மிகவும் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனால் முன்னேறுவதற்கான தகுதி இல்லாதவர்களுக்கு இது சாத்தியமில்லை. இந்த விஷயத்தில் புத்திசாலித்தனமும் புரிதலும் உடையவர் ஒருவர் இருப்பின் நீங்கள் ஜாக்கிரே கல்ப் எனும் இதயத்தில் அல்லாவின் நினைவு நிலைத்திருப்பவர்களை
பின்பற்ற வேண்டும். இதுவே உங்கள் ஷேக்கின் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் கற்றறிந்த பட்டதாரிகள் என்று அழைக்கப்படும் பண்டிதர்களை பின்பற்றினால் அல்லாஹ்வின் முன் உங்களுக்கு எந்த சான்றும் இருக்காது. மேலும் அதை சான்றாக காட்ட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் இன்று முதல் நீங்கள் உண்மையான ஹகீகத் எனும் உண்மை என்ன என்பதை தேடத் தொடங்க வேண்டும். இந்த வசனத்திற்கான அர்த்தம் இது அல்ல என்று நீங்கள் நினைத்தால் அந்த அர்த்தத்தை உங்கள் சொந்த உஸ்தாதின் போதனையில் பொருத்த முயற்சிக்க வேண்டும். பின்னர் அதே அர்த்தத்தை மற்றொரு உஸ்தாதின் போதனையிலும் பொருத்த முயற்சிக்கவும். நீங்கள் சுன்னிகளாக இருந்தால் முஜாஹிதீன்கள் அதை தங்கள் சொந்த உஸ்தாதின் போதனையில் பொருத்த வேண்டும். நீங்கள் அதை எல்லோருடைய போதனையிலும் பொருத்தினால், அது எல்லா இடங்களிலும் பொருந்தினால் அது ஒரு அடையாளம் அல்ல. அப்படியென்றால் அல்லாஹ் உதவிக்காக இறக்கிய வசனம் உண்மையில் உதவியாக இல்லை என்று நீங்கள் கூற வேண்டியிருக்கும். அவுது பில்லாஹ். நீங்கள் இதை செய்தால் நீங்கள் அல்லாஹ்வை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு பொருந்தாத விஷயங்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்பிக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளும் வகையில் தேட வேண்டும். அல்லாஹ்வின் குர்ஆனில் எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் இருப்பதாக தெரிந்தால் அது உருவாக்கப்பட்டதுதான், உண்மையில் இல்லை. ஏனென்றால் குர்ஆனை 73 விதமாக விளக்கப்படலாம் என்றும் 73 மதப்பிரிவுகள் இருக்கிறன என்றும் சொன்னால் அவர்கள் அனைவரும் குர்ஆனை ஓதுகிறார்கள் இல்லையா? 73 பிரிவுகள் உருவானதற்கான காரணம் என்னவென்றால் குர்ஆன் 73 வெவ்வேறு விதமான முறைகளில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? ஜாக்கிரே கல்விகள் அல்லாதவர்கள் இந்த விஷயத்தில் பாடுபட்டுள்ளனர். இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் நாம் காப்பாற்றப்படுகிறோம். அல்லாஹ்வின் குர்ஆனிலிருந்தே ஆசீர்வாதங்கள் நமக்கு வரத் தொடங்கும். அது நம்மை வழிகாட்டுதலை நோக்கி அழைத்துச் செல்லும். ஏனென்றால் அல்லாஹ்வின் குர்ஆனை உறுதியாக பற்றி கொள்பவர்கள் தான் அவர்கள். ஆனால் நாம் அதை பற்றி கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இறுதி நாளில் குர்ஆனை காகிதம் போல சுருட்டி எறிபவர்களில் நாமும் இருப்போம். நாம் குர்ஆனையே தூக்கி எறியாமல் அதன் தஃப்சீர் எனும் விளக்கத்தை மட்டுமே பற்றி கொள்கிறோம். அது நாம் குர்ஆனை தூக்கி எறிவதற்கு சமமானதே. நாம் அதன் ஹகீகத் எனும் உண்மையை புரிந்து கொள்வதில்லை. இத்தகைய கருத்தை நம் இதயங்களில் விதைப்பதன் மூலம் ஷைத்தான் நம்மை ஏமாற்றுகிறான். நீங்கள் குர்ஆனின் மக்கள் அல்லவா? நீங்கள் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் உங்கள் தகுதி என்ன? நீங்கள் பண்டிதர்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று கூறி அவ்வாறு நம்மை அந்த வழியில் பற்றி கொள்ளச் செய்கிறான். இதில் ஒரு ஏமாற்று வேலை இருக்கிறது. ஆனால் நாம் அதை உணரவில்லை. இப்போது யாராவது நாம் கடைசி காலத்தின் மக்கள் அல்ல, கியாமத்து மிகவும் தாமதமாக வரும் என்று சொன்னால் அந்த காலத்து மக்கள் எப்படி நினைப்பார்கள்? அவர்களும் இதே போலத்தான் நினைப்பார்கள். அந்த காலத்தில் அவர்கள் மௌலவிகளை உறுதியாக பற்றி கொள்வார்கள். நாங்கள் தான் உண்மையின் மீது இருக்கிறோம் என்று நினைப்பார்கள். ஒவ்வொரு பிரிவும் தன்னை பற்றி இப்படித்தான் நினைக்கிறது. ஒரு ஞானமுள்ள மனிதன் இதிலிருந்து எவ்வாறு தப்பிக்கலாம் என்பதை அறிய முயல்வான். மேலும் எந்த ஃபிர்கா எனும் பிரிவு உண்மையின் மீது இருக்கிறது என்பதை ஆராய்வான். ஆராயாமல் இருப்பவன் முட்டாள் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் குழப்பம் நிறைந்த காலத்தில் எப்படியாவது ஆராய்வது நமக்கு அவசியமாகிறது. நம் தந்தை யார் என்று நமக்கு தெரியாவிட்டால் 3 பேர் வந்து நான் தான் உன் தந்தை என்று கூறினால் அப்போது நமக்கு ஆராய வேண்டிய நிலை வரும். அது ஒரு அவசியமாகிறது. ஆனால் ஒருவர் மட்டுமே வந்து நான் தான் உன் தந்தை என்று கூறினால் எந்த சந்தேகமும் இன்றி அவரை நம்பிக்கையுடன் பற்றி கொள்ளலாம். ஏனென்றால் வேறு யாரும் வருவதில்லை என்பதால். ஆனால் 3 பேர் வாதிடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக நாம் விவாதித்து ஆராய வேண்டும். உண்மையில் அது ஒரு ஆசீர்வாதமே. 73 ஃபிர்கா எனும் பிரிவுகள் உள்ள காலத்தில்
இது ஒருவரை ஆராயத் தூண்டும் ஒரு காரணமாக உள்ளது. ஆனால் மனிதன் ஆராய்வதில்லை. ஏனென்றால் அதற்கு பின்னால் ஷைத்தானின் கைகள் இருக்கின்றன. அதேபோல் நமது குர்ஆனில் மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ள பல கதைகள் உள்ளன. உதாரணமாக இப்லீஸ் மற்றும் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பற்றிய கதை போன்றவை. இப்லீஸின் வழிபாடும் அல்லது அவன் பெற்றிருந்த ஷேக் என்ற பட்டமும் இருந்த போதும் அவன் இன்னும் இப்லீஸ் தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை காட்டுகிறது. நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் உடல் களிமண்ணால் உருவாக்கப்பட்டது. அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட உடல், அதை நெருப்புடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அது முக்கியமற்றதாக தோன்றலாம். இருந்தாலும் அதுவும் அல்லாவின் ஆசீர்வாதத்திற்கு புறம்பாக இல்லை. அல்லாவின் கண்ணியம் அதற்குள் இருக்கிறது. இதில் உள்ள செய்தி என்னவென்றால், நீங்கள் வெளிப்புறமாக காணும் விஷயங்களில் உங்கள் கண்கள் ஈர்க்கப்பட வேண்டாம். களிமண்ணால் செய்யப்பட்ட உடல் மீது உங்கள் பார்வையை நிலைநிறுத்தாதீர்கள். இப்லீஸின் நெருப்பை பார்க்காதீர்கள். இப்லீஸின் கண்ணியத்தை பார்க்காதீர்கள். இப்லீஸ் வைத்திருக்கும் ஷேக் என்ற பட்டத்தை பார்க்காதீர்கள். இங்கே சொல்லப்படும் செய்தி என்னவென்றால், இப்லீஸின் வழிபாட்டை நோக்கி உங்கள் கண்கள் ஈர்க்கப்படக்கூடாது. அல்லாஹு தாலா ஒரு களிமண் பாத்திரம் போன்ற முக்கியமற்ற ஒன்றில் கூட மகத்துவத்தை வைத்திருக்க முடியும். இந்த விஷயங்களை நாம் எப்போதும் நம் மனதில் வைத்திருந்தால், இமாம் மெஹதி அலைஹிவஸல்லம் அவர்கள் வரும்போது அத்தகைய மக்களுக்கு அது எளிதாக இருக்கும். இமாம் மெஹதி அலைஹிவஸல்லம் அவர்கள் வரும்போது அவரை புரிந்து கொள்பவர்களும் இருப்பார்கள், புரிந்து கொள்ளாதவர்களும் இருப்பார்கள். அதேபோல் தஜ்ஜாலை அறிந்து கொள்பவர்களும் இருப்பார்கள், அறியாதவர்களும் இருப்பார்கள். ஒரு பெரிய ஃபித்னா எனும் குழப்பத்தால் நாம் ஒரு சோதனை காலத்தை எதிர்கொள்ளப் போகிறோம். இந்த விஷயத்தில் பல எச்சரிக்கைகள் இருப்பதால் தான் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓதுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது மசீஹுத் தஜ்ஜாலின் ஃபித்னா என்னும் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தருமாறு அல்லாவிடம் வேண்டிக் கொள்ளும் துவா. முன்பே கூறியது போல் நாவால் மட்டும் சொல்லப்படும் துவா எந்த பலனையும் கொடுக்காது. ஹக்கின் உண்மையுடன் சரியான முறையில் கேட்டால் மட்டுமே அதற்கு விளைவு உண்டு. அதுவே தீனின் நிலை, அல்லாவின் நிலை மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஷாயிக்குகளின் நிலையும் ஆகும். அதனால் எங்கள் வகுப்புகளில் இத்தனை விஷயங்களை கேட்ட பிறகு நான் விவரித்தது போல் நீங்கள் வஸ்வசா என்னும் சந்தேகங்களை உணர்கிறீர்கள் என்றால், மேலும் நீங்கள் விலக விரும்பினால் இப்போதே வெளியேறலாம். அல்லது நீங்கள் தொடர விரும்பினால் நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இருப்பவர்கள் அனைவரும் உண்மையான நம்பிக்கையாளர்களில், அதாவது மோமின்களில் இருப்பார்கள் என்று நாங்கள் கூறவில்லை. அவர்களில் பல்வேறு பிரிவுகள் இருக்கும். நாம் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு அறிவு நிலையையும் கடந்து செல்கிறோம். சிலர் விலகுவார்கள், சிலர் மீதமிருப்பார்கள். ஆனால் முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த வழிக்கேற்ப பாதையை நாம் காட்டுவோம். ஏனென்றால் எங்கள் தொடர்பு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அல்ல, மாறாக எங்களிடம் நம்பிக்கையாக ஒப்படைக்கப்பட்டதற்கு அடிப்படையாக உள்ளது.